சென்னை புழல் அருகே செயல்பட்டு வரும் தனியார் ரசாயன கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 8 மணி நேரத்திற்கும் மேலாக தீயை அணைக்கும் பணிகள் தொடர்ந்து வருகின்றன. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டெல்ஜின் வழங்கியிருக்கலாம். வணக்கம் டெல்ஜின், தற்போதைய கள நிலவரம் அங்கு எப்படியாக இருக்கிறது? மேலும் இந்த தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது? வணக்கம். சென்னை புழலில் தனியாருக்கு சொந்தமான ஒரு சேமிப்பு கடங்கு ஒன்று உள்ளது. இங்கு நேற்று இரவு 11:30 மணி அளவில் இங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டு தீயானது மளவளவென பற்றி எரிந்து கொழுந்து விட்டு எறிகின்றதான ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேமிப்பு கிடங்கில் பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் செங்குன்றம், அம்பத்தூர், ஆவடி, வியாசர்பாடி, பெரம்பூர், செம்பியம், கொளத்தூர் உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களில் இருந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு சுமார் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தீயை அணைக்கும் பணியானது தண்ணீரையும் ரசாயன நுரையையும் பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 8 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீ விபத்து தொடர்வதால் அந்த தனியார் தொழிற்சாலையானது மிகவும் புகை மூட்டத்துடன் காணப்படுகின்றதான ஒரு நிலை காணப்படுகின்றது. மேலும் அங்குள்ள கெமிக்கல் பொருட்கள் மற்றும் டேங்கர் மீது ரசாயன நுரையை பீச்சி அடித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அருகில் உள்ள வீடுகளுக்கு தீ பரவாமல் இருக்க தனியார் தொழிற்சாலையை சுற்றி தண்ணீரை நனைத்து அந்த தீ மேலும் பரவாமல் இருக்கின்றதான ஒரு நடவடிக்கையை தீயணைப்பு துறையினர் ஏற்படுத்தியுள்ளனர். இந்த தொழிற்சாலையானது ரப்பர் தயாரிக்க பயன்படுத்தும் மூலப்பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் என்பதால் எளிதில் பற்றி கொண்டு தீயின் வேகம் கட்டுக்கடங்காமல் அதிபயங்கரமாக பற்றி எறிவதால் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமடைந்ததாக சுற்றி இருக்கின்ற பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் தீ விபத்து நடைபெறுகின்ற நேரத்தில் எந்த ஒரு தொழிலாளர்களும் அங்கில் பணியில் இல்லாததால் தொழிலாளர்கள் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து புழல் போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி டெல்ஜின். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.